புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் செல்வதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆஸ்திரேலிய நாட்டிலே ஆஸ்திரேலிய மக்கள் கங்காருவையும் பெண்குவில் பறவையையும் தங்களுடைய நாட்டினுடைய குலச்சின்னங்களாக வைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த கங்காருவையும் பெண்குவின் பறவையையும் தங்களுடைய நாட்டின் குலச்சின்னங்களாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கங்காருவால் முன்னோக்கி வேக வேகமாக ஓட முடியும், ஆனால் பின்னோக்கி ஓடாது. அதே போல இந்த பெண்குவின் பறவையும் முன்னோக்கி வேகமாக நடக்கும், பின்னோக்கி போகாது. இந்த கங்காருவை போல, இந்த பெண்குவின் பறவையை போல எல்லா ஆஸ்திரேலிய மக்களும் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி முன்னேற்ற பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டையும் தங்களுடைய குலச்சின்னங்களாக வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஒரு குலச்சின்னம் இருக்கிறது. அந்த குலச்சின்னம்தான் திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவையின் வாயிலாகத்தான் நாம் மீட்பை பெற்றோம். அதனுடைய திருச்சிலுவை மகிமை விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சிலுவை மகிமை விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமை உலகில் எந்த ஒரு சிலுவை மரண தண்டனையின் அடையாளமாக இருந்ததோ, எந்த சிலுவை மடமையின் அடையாளமாக இருந்ததோ, எந்த சிலுவை தோல்வியினுடைய அடையாளமாக இருந்ததோ, அந்த சிலுவையை ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக வெற்றியின் சின்னமாக மாற்றுகிறார், மீட்பின் சின்னமாக மாற்றுகிறார். அவர் அதை வெற்றியின் சின்னமாக மாற்றியதால், அதை மீட்பின் சின்னமாக மாற்றியதால் கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக, குல சின்னமாக இந்த சிலுவை மாறி போனது. இன்றைய முதல் வாசகத்திலே எண்ணிக்கை நூலில் வாசித்தோம். பாலைவனத்திலே இஸ்ராயல் மக்கள் இறைவனுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் முணுமுணுத்து கீழ்ப்படியாமல் இருந்தபோது கடவுள் அவர்களுக்கு எதிராக நச்சு பாம்பை அனுப்புகிறார். அந்த நச்சு பாம்பு யார் யாரையெல்லாம் கடித்ததோ அவர்களெல்லாம் செத்து போனார்கள். மறுபடியும் மனம் வருந்தி மோசேவிடம் ஓடி வருகிறார்கள். மோசே ஆண்டவரிடம் பரிந்து பேசி ஆண்டவர் சொல்லுவதை போல ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பில் வைத்து உயர்த்தி பிடிக்கிறார். யார் யாரெல்லாம் அந்த பாம்பை பார்த்தார்களோ அவர்கள் எல்லோரும் நலம் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த பாம்பு நச்சுத்தன்மையினுடைய அடையாளமாக இருக்கிறது, பாவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது, ஆண்டவருடைய தண்டனையின் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அதே பாம்பை உற்று நோக்கும் போது அவர்கள் நலம் பெறுகிறார்கள். எந்த பாம்பு தண்டனையின் அடையாளமாக இருந்ததோ, எந்த பாம்பு பாவத்தின் அடையாளமாக இருந்ததோ, அதே பாம்பை கடவுள் தன்னுடைய கருணையினால், மக்கள் மீது கொண்ட இரக்கத்தினால், அன்பினால் அதை குணப்படுத்தக்கூடிய கருவியாக மாற்றுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னை அந்த வெண்கல பாம்போடு ஒப்பிடுகிறார். அந்த வெண்கல பாம்பை மோசே பாலைவனத்தில் உயர்த்தியதை போல மணமகனும் சிலுவையில் உயர்த்தப்படுவார் என்று சொல்லுகிறார். அந்த பாம்பை பார்த்ததால் மக்கள் நலமடையவில்லை.
கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு அந்த பாம்பை பார்த்ததால் அவர்களுடைய நம்பிக்கை குணப்படுத்தியது, கடவுளுடைய இரக்கம் அவர்களை குணப்படுத்தியது. எப்படி அந்த தீர்ப்பை இந்த வெண்கல பாம்பு ஒன்றுமில்லாமல் ஆக்கியதோ, அதே போல இந்த உலகத்தினுடைய தொடக்கத்தில் ஆதாம் மூலமாக இந்த உலகத்தில் நுழைந்த பாவம் என்கின்ற பாம்பை திருச்சிலுவையில் ஆண்டவர் இயேசு நசுக்கி போடுகிறார். கடவுள் நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு தர வேண்டிய தண்டனையை எல்லாம் திருச்சிலுவையில் ஆண்டவர் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார். ஆதலால் தான் தண்டனையின் அடையாளமாக இருந்த திருச்சிலுவை ஆண்டவருடைய இரக்கத்தின் அடையாளமாகிறது. அவமானத்தின் சின்னமாக இருந்த திருச்சிலுவை ஆண்டவருடைய அன்பின் அடையாளமாகி போகிறது. அவருடைய பேர் இரக்கத்தையும் பேர் அன்பையும் நமக்கெல்லாம் தரக்கூடிய ஒரு சிலுவையாகி போகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த சிலுவையை பற்றி சொல்லும் போது மிக அழகாக சொல்கிறார். இந்த சிலுவை ஒரு புத்தகம் என்று சொல்லுகிறார். அந்த புத்தகத்திலிருந்துதான் நான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். மடமை என கருதப்பட்ட திருச்சிலுவை இன்று ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல அமெரிக்காவினுடைய முதல் புனிதை ரோஸ் ஆஃப் லீமா சொல்கிறார், விண்ணகத்திற்கும் நமக்குமான இணைப்பு பாலம், நம்மை விண்ணகத்திற்கு நோக்கி ஏந்தி செல்கின்ற ஏணி இந்த திருச்சிலுவையை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். கடவுளுக்கும் நமக்குமான இந்த பாலத்தை தன்னுடைய திருச்சிலுவையின் மூலமாக ஆண்டவர் இயேசு இணைத்து வைத்தார். இந்த திருச்சிலுவையினுடைய மகிமை விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் அதை ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அதை தாண்டி இந்த திருச்சிலுவை சொல்லுகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்துங்கள் என்பதுதான். எப்படி ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவத்தை நசுக்கி போட்டாரோ சிலுவையின் மூலமாக, இந்த சிலுவையை உற்று நோக்குகிற நாமும் நம்முடைய பாவத்தை விலக்கி விடுவதற்கு முன்வர வேண்டும். அப்படி அந்த பாவத்தை விளக்க எடுக்கின்ற நம்முடைய முன்னெடுப்புகள் தான் நாம் அந்த திருச்சிலுவையை மகிமை செய்வதற்கான ஓர் அடையாளமாக இருக்க முடியும். அந்த திருச்சிலுவை எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னது அவருடைய வாழ்க்கை முழுவதையும் நினைவாக செய்ய சொன்னார். அதிலும் குறிப்பாக இந்த சிலுவை மரணத்தையும் நாம் நினைவாக கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனக்காக இறந்தால் அது தற்கொலை. ஒரு மனிதன் இந்த உலக மக்கள் எல்லோருக்குமாக இறந்தால் அல்லது பிறருக்காக இறந்தால் அது வரலாறு. ஆண்டவர் இயேசு மரண தண்டனை பெற்றாலும் கூட அவர் எல்லோருக்குமாக இறந்ததனால், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமந்ததனால் அவருடைய சாபம் வரலாறாகி போகிறது. இந்த உலகத்திலே 2 முக்கியமான அதிசயங்களை பார்க்கிறோம். ஒன்று, இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த கடவுள் ஒரு தாயினுடைய கருப்பைக்குள் தன்னை சுருக்கி கொண்டு ஒரு குழந்தையாக இந்த உலகத்திற்கு வந்தது முதல் அதிசயம். 2வது அதிசயம், வாழ்வை மட்டுமே வழங்கக்கூடிய கடவுள் தன்னை நமக்காக இந்த சிலுவையில் சாவுக்கு உட்படுத்தி கொண்டது அந்த 2வது அதிசயம். அந்த அதிசயத்தை ஆண்டவர் இயேசு ஏன் செய்தார் என்று சொன்னால், நம்மேல் கொண்ட பேரன்பு. அதைத்தான் யோவான் மிக அழகாக சொல்கிறார். கடவுள் இந்த உலகத்தின் மீது கொண்ட பேரன்பினால் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று. அவர் அனுப்பிய அந்த கொண்டாட்டத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த திருச்சிலுவை புனிதமிக்க சிலுவையானது. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். இந்த திருச்சிலுவை நாம் ஆண்டவரை நோக்கி நடப்பதற்கு நமக்கெல்லாம் முன் அடையாளமாக இருக்க வேண்டும். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவைதான் நம்முடைய வாழ்க்கையின் வழி. அந்த பாம்பு தற்காலிக குணமாக்கியதை தந்தது. ஆனால் திருச்சிலுவை நமக்கு நித்தியத்திற்கும் மீட்பை தர காத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், நாம் வீழ்ந்து போகின்ற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் சிலுவையை உற்று நோக்குவோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையின் கருவி. ஏனென்றால் அந்த சிலுவையிலிருந்துதான் ஆண்டவர் இயேசு உயிர்ப்பை பெற்றார். நாமும் வாழ்வாங்கு வாழ்வோம், இந்த சிலுவையை பற்றி கொண்டால் மீட்படைவோம் என்ற நம்பிக்கையோடு நம் வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள இந்த திருச்சிலுவை மகிமை நாளில் இந்த திருச்சிலுவையை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும்.